எல்லோருக்கும் இனிய வணக்கம். இது திருக்குறள் கதைகள். நான் எழுதின திருக்குறள் கதை ஒன்று இப்போ உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன். கதையினுடைய தலைப்பு உண்மை நண்பர்கள். வினோத் அப்படிங்கிற பையன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவள் அப்பா பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு சென்னைக்கு மாற்றலாச்சு. ஸோ அவர் சென்னைக்கு வந்த உடனே அவன் ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே அவன் 9ஆம் வகுப்பு போய் சேர்ந்த உடனே அவனுடைய வகுப்பில் நிரஞ்சன், ரகு அப்படின்ட்டு 2 பேர் இருந்தான். ஸோ வினோத் எல்லாத்துலேயும் சுட்டி நல்ல படிப்பான். அங்கே அந்த பெங்களூர் ஸ்கூலில் அவன் எப்போதுமே ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த ஸ்கூல்லேயும் அதே மாதிரி நல்லா படித்து நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ ஸ்கூலில் ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு யாருமே அவன்கிட்ட ஃப்ரெண்டாகவே இல்லை. என்னவோ எல்லோரும் கொஞ்சம் பின்னாடியே சரி நம்ம அட்லீஸ்ட் பரீட்சையிலையாவது நல்லா படித்து முதல் மார்க் வாங்கி நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சின்னு நல்லா படித்தான். ஆனால் அந்த வகுப்பில் இருக்கிற நிரஞ்சன் தான் எப்போதும் ஃபஸ்ட்டு வருவான். அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான், இவன் செகண்டு தான் வந்தான். சரி, இந்த நிரஞ்சனும் ரகுவும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. 2 பேரும் எப்படியாவது நம்ம பிரித்து விடணும். சரி, நம்ம கூட யாருமே ஃப்ரெண்டாக இல்லைன்னு அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. உடனே அன்றைக்கி ஒரு நாளைக்கு ரகு ஸ்கூலுக்கு வரலை. ஸோ நிரஞ்சன்கிட்ட போயிட்டு, நான் நேற்றுக்கு ரகுவை இதில் பார்த்தேன், அவன் உன்னை பற்றி தப்பாக சொன்னான். நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிறதுக்கு காரணமே நீ காப்பி அடித்து எழுதுறியான், அதனால தான் நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறியான் அப்படின்னு. நிரஞ்சன் இவனுக்கு முன்னாடியே ரகு ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் அப்படியா சரி அது ஏதோ தப்பாக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. இது ரொம்ப வினோத்துக்கு ரொம்ப ஏமாற்றம். சரி, அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணால் ரகுவோட வீடை தேடி கண்டுபிடிச்சி போனான். ரகுவுக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கு இந்த வினோத் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், ஏன் ரகு ஸ்கூலுக்கு வரல? இது மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பா 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, சரி அவரை பார்த்துக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் அப்படிங்க. அப்படியா, உன் ஃப்ரெண்டு ரகு இருக்கான் பாரு, இந்த உன் ஃப்ரெண்டு நிரஞ்சன், அவன் சொல்கிறான் ரகு சரியான மக்கு, நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு பாடமே ஏற மாட்டேங்கிறதுன்னு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னோடனே ரகுக்கு மனசுக்குள்ளே அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் நன்னா படிக்கிற பையன், அவன் சொல்லி கொடுக்கறதுனால தான் என்னால் இவ்வளோவாது மார்க் வாங்க முடியறதுன்னு அவன் அதுக்கு பதிலே சொல்லாமல் அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ வினோத்துக்கு ரொம்ப ஏமாற்றம். என்னடா நிரஞ்சனை பற்றி ரகுகிட்ட சொன்னாலும் ரகுவை பற்றி நிரஞ்சன்கிட்ட சொன்னாலும் 2 பேரும் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்காமல் அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸாக ஃப்ரெண்டானாங்க. இந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வினோத்துக்கு. உடனே சரி, அப்புறம் அவன் நினச்சான், சரி நம்ம எதுக்கு அந்த நண்பர்களாக பிரிக்கணும், அவங்க 2 பேரும் உண்மையான நண்பர்கள், அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு பாசம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள பிரிக்க முடியாது. சரி நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நட்பாகிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அதனால நம்ம எப்போதுமே தீயது நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களோட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும்னு வினோத் புரிஞ்சுட்டான். இது எந்த திருக்குறளில் வருதுன்னாக்கா, இந்த திருக்குறள் 186வது திருக்குறள். அது பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படிங்கிற திருக்குறளுக்காக இந்த எழுதின கதை. இந்த திருக்குறளின் பொருள் மற்றவனை பற்றி புறம் கூறுகிறவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோக்கத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளினுடைய பொருள். அதாவது மற்றவனை பற்றி புறம் கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். அதனால் நம்ம அடுத்தவங்களை பற்றி குத்தமோ குறையோ சொல்லக்கூடாது. அதுதான் இந்த கதையினுடைய கான்செப்ட். இது நான் எழுதின திருக்குறள் கதை. நன்றி, வணக்கம்.